என்னன்னா என்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்காக தாங்களுக்கு மனைவியாக நான் இருக்க வேண்டும். என் தம்பிக்கு பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு பெரிய பெருந்தன்மை, பெரிய மனசுங்க. தம்பி இல்லையே இதுவரைக்குமே திருமணமே நடந்திருக்கா. ஆனா என் தம்பிக்கு நீங்க தான் உதவியாக இருக்க வேண்டும். பக்க பலமாக இருந்து அவன் அரசன் இன்னொரு மைத்துவர் யாருக்காவது கிடைக்குமா? நிச்சயமா. ஆமா, கண்ணருவக்கம் நெஞ்சருவக்கம் பெண்ணோடு
மயக்கத்துல உங்க மார்களே மயிட்டேன். அப்ப போமா இல்ல விளையாண்டு போயிட்டாங்களா? காட்டு போயிட்டாங்க. அவங்களாம் இருப்பாங்க. ஆமா, நாட்டுக்கு மந்திரி வேணும். திரி வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது. எனக்கு மந்திரியோட பார்க்க ஆள் வேணும். இல்ல அரண்மனை இருக்கிற மந்திரி ஒழுங்கான மந்திரி கூப்பிட்டு கேட்போம். மந்திரி என்ன சொன்ன? நான் மன்னர், நாட்டுக்கு மன்னர். என்ன மன்னான்னு கேட்கணும். ஆமா, உன்னை எது கூப்பிட்டு தெரியுமா? எனக்கு நீ மந்திரி வேலை பார்க்கணும். ஆமா, நாட்டுக்கு மன்னராக இருந்தாரே அவருக்கு நான் மந்திரியாக இருக்கிறேன் தவிர உனக்கு மந்திரியாக இருக்கும். சரி, போனா போடி போது தென்னார கட்டிங் வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தேன். நீ வந்து மந்திரியோட வாக்க பண்ணிட்ட. இங்க பாரு, நீ என்கிட்ட மந்திரியோட பார்த்தீங்கன்னா உனக்கு தினம் ₹1 கூலி. அதெல்லாம் மாசம் ₹30 பிடிமானம். ஆமா, அதெல்லாம் மந்திரியோட பார்த்தீங்கன்னா உனக்கு மாதிரிலாம் உண்டு. இல்லையா வச்சுக்க, நீ என்ன பண்ண தெரியுமா? இந்த நாட்டை நீ கூட போயிரு. மந்திரி வேலை வாங்குறதுக்கு நான் எங்கேயாவது காசு இவனை நான் மந்திரி வேலை வச்சுக்கிறதுக்கு பேசாம 4 பேர்த்த புடிச்சிட்டு சரி. அக்கா இருக்குது, மைத்துனர் இருக்காரு, அவங்களுக்கும் கேட்பான். அக்கா ஆசிலா இருக்க முடியலக்கா. இந்த சத்தியாவுடைய நாட்டை ஆளக்கூடிய இந்த மன்னர் மகன் இளையராஜாவுக்கு என்னை வந்து மகாராஜாவுக்கு கல்யாணம் பண்றதா சர்வசாதாரணமா? உன்னால இந்த வாழ்க்கை கிடைச்சிடா. என் தம்பினாலும் தம்பிதான். என்னால உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குது, ஆனா உன்னால எனக்கு நாடே கிடைச்சிருக்குது. ஆமாடா, இருக்கட்டும். உன்னை விட்டுதான் நாடு சம்பாதிச்சிருக்கேன். உனக்கு மைத்துனோட வரணும், இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும். அதான்டா கெட்டாலும் மீன் மக்கள் மீன் மக்களே சந்து சுட்டாலும் வெண்மதம் சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய மனசு அவருக்கு. உனக்கு கிடைச்ச மைத்துனர் மாதிரி இந்த நாட்டுல யாரும் கிடைக்க மாட்டாங்க. நான் உன்னை கொடுத்துருக்கேன், சும்மா கொடுத்துருக்கேன். அப்படி சொல்லக்கூடாதா? நான் நம்ம அக்கா நல்லபடியா வாழ்க்கை தான் செஞ்சிருக்கேன். சரி, ஆமா, எங்க உன் கணவர் இருக்க? ஓ மைத்துனர் தானே? மைத்துனரா இருக்கிறாங்க. என்ன கூப்பிட்டேன், எதுக்கு கூப்பிட்டேன்? ஆமா, நாட்டுக்கு மந்திரி வேணும். சரி, நீங்க 2 பேரும் என்ன தெரியுமா? அவர் வந்து நாட்டுல மந்திரி வேலை பார்த்துட்டு நீ வந்து காலைல வச்சு அரண்மனைக்கு முன்னாடி வாசலை போட்டு கோலம் போடணும். அப்படியா? அவர் வந்து அவர் மகாராஜாவா வாழ்ந்தவர். என்ன, ஒரு மன்னனுக்கு மகனாக பிறந்தவர். அவர் நான் பாக்குறேன், என் தம்பி வீட்டுக்கு என் தம்பி சொல்றதை நான் பாக்குறேன். ஆனா அவர் எல்லாம் போய் சொல்லாதடா. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என் மேல காலம் கொண்டு என்னை ஆசைப்பட்டதுக்காக உனக்கு இந்த பட்டத்தை சூடி மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? என்ன மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? என்ன வேலைகள் செய்யறீங்க? ஆமா, நாட்டுக்கு மந்திரி வேலைக்கு ஆள் வேணும். அதுக்காக உன்னை கூப்பிட்டேன். மந்திரி வேலைக்கு? ஆமா, ஏன் நமக்கு முன்னாடி மந்திரி இருந்தாரா? அதெல்லாம் நீ பேசக்கூடாது, நான் சொல்றது நீ கேட்கல. நீ மந்திரி வேலை எப்படிதான் பேச தெரியாது. நம்ம யாரு? நான் உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நீ யாரு? நீ எனக்கு மைத்துனர். விளையாட்டு வேண்டியதா? சும்மா நான் போட்டுல பேசக்கூடாது. என்ன மாப்பிள்ள இருக்கா? கத்தி வாங்கி குத்துடுவேன். நீங்க 2 பேரும் அரண்மனை வேலை பார்க்க முடியுமா முடியாதா? அதை மட்டும் சொல்லு.
உண்மையதான் உண்மையே நீ சொல்றேன். சொல்றியா? நிஜமா? உண்மைதான். இந்த நாட்டே ஆளக்கூடிய அவரு அவர் எல்லாம் அப்படி பேசக்கூடாது. பேசக்கூடாது. பேசக்கூடாதா? முடியாதுல்ல. நான் அப்படி வேலை செய்யணும்னு நீங்க அவசியம் ரெண்டு இல்லை. பேரும் என்ன பண்றீங்க? இந்த ஆளை ஆவரணம் எல்லாம் அவுத்து வச்சுட்டு கால் மண்ணை கூட தட்டு விட்டுட்டு ஊரை விட்டே ஓடுங்க, மூஞ்சி முடிக்காதீங்க. அப்படியா? ஏய், இங்க வாரு. மண்ணு விளங்குனாலும் நீ விளங்க மாட்டேன். என்ன தெரியுமா? அவருக்கே இப்படி ஒரு துரோகம் செய்யும் பொழுது என்ன நீ எப்படி இருந்தாலும் மனச்சாட்சி இல்லாம பேசுறியடா? நீ எல்லாம் விளங்குவியா? அவங்க சும்மாவே கொடுத்துருக்கியா? உன்னை கொடுத்துருக்கேன் அவனுக்கு. நீ கொடுத்துருக்கேல. ஆனா இப்படி ஒரு மனிதர் கிடைக்க தெய்வப்படாது. இத்தனை நாளா கையில வச்சுதான் இருந்தேன். என்ன கொடுத்துருக்கீங்க? இங்க பாரு, உன் அதிகாரத்துல உன்னுடைய அதிகாரத்துல அராஜகத்துல எங்களை வச்சு நீ வந்து வேலை வாங்கணும்னு நினைக்கிற பாரு, இது நடக்கவே நடக்காது. உனக்கு பிடிச்சவங்க நடக்க மாட்டாங்க, நான் நடக்க மாட்டேன். ஆமா, அதிகமாலாம் பேசாத. புரியுதா? இருக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா, போறீங்களா? சாதாரண வா, இனிமேல் அவன் மூலத்தை கொண்டு நான் இருக்க வேண்டாம். இருங்க. இங்க பாரு, என்னைக்கு அவருக்கு வந்து இதெல்லாம் உனக்கு கொடுத்தாரோ அவருக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. நீ உருப்பட மாட்ட, வளர மாட்ட. நீ இந்த மண்ணு விளங்குன ஆளு, நீ விளங்குவே போடா. இவனை ஒத்து வர மாட்டேன். நைனா இருக்க. நாயனா இடிச்சவனா வந்த. ஆமா. நாயனா. ஏய், என்ன ஆட போறாங்க? நீ என்னடா? ஆடுறது ஊம்புல. ஊம்புல அப்புறம். நீ என் மகனா? யாரு? அம்மா, என்ன அம்மா அழுதுட்டு வர என்ன? அம்மா அழுதுட்டு வர என்ன விஷயம்? நீ ஊரை போட ரொம்ப வேகமா போடுறியா? ஏய், அம்மா என்ன சொல்லிருச்சா? அம்மாவை வேலை வாங்க சொன்ன அவனால முடியாட்டா, அதனால நாட்டை விட்டு போயிட்டு சொல்லி விட்டேன். ஏண்டா? அக்கா பிள்ளை எழுதி போதுமா? அவனும் என் பேச்சு கேட்கல, ஏண்டா? அவனும் என் பேச்சு கேட்கல. இந்த நாட்டை கொடுத்து அவங்க தான் அவங்களே வருவியா? நைனா அதெல்லாம் பேசாத. இங்க பாரு, நீ என்னை பெற்றதுக்காக உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுறேன். புரியுதா? நீ நாட்டுல மந்திரி வேலை பாக்குறியா இல்லையா? இல்லையா? கூட பிறந்த அக்கா, பெத்த தாயி, இந்த நாட்டை கொடுத்த மகாராஜா, அவங்களே உனக்கு எழுதும் போது நான் இருந்து அவங்கள இருக்கணும். அப்ப நீயும் போடா. அவங்க முன்னாடி போடா. 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 பெரிய இவங்க மந்திரி வேலை பார்த்துதான் நாட்டுல மண்ணா இருக்கிறது. நானே பார்த்துக்குவேன், நானே இல்லை பார்த்துக்கேன். ஆமா, இவங்க 4 பேர் இருக்காங்க. ஏன்னா பழத்தோட வர்றேன். இசை கலைஞர்கள், விடுஞ்சதுக்கு அப்புறம் மசை கலைஞர்கள். விடிய விடிய வித்துவான், விடுஞ்சதுக்கு அப்புறம் கத்துவான். ஆமா, நீங்க 4 பேரு எனக்கு மந்திரியோட பாக்குறீங்களா? ஒவ்வொருத்தரா குட்டிக்காரல நீங்க நல்ல சங்கீத முறைப்படி நீங்க சங்கீத முறை சிறப்பா வாசிப்பீங்க, நல்லா பாடுவீங்க. என்னை வாழ்த்து ஒரு பாட்டு பாடுங்க. உன்னை வாழ்த்த உன்னையெல்லாம் வாழ்த்து பாட முடியாது, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. என்னை வாழ்த்து பாட மாட்டீங்களா? அப்ப மிருதக்காரர என்ன ஓவர? ஆமா, அவர் பாட மாட்டேங்கிறாரு. என்னை வாழ்த்து என்ன வாசி வாசி காட்டுவாங்களா? நீயே வாசிக்க மாட்டியா? தம்பி, நீ என்ன பண்ற? கையடிக்கிறியா? அல்ல அல்ல நல்லா அல்ல. காலகாலத்தை கல்யாணம் பண்ணிக்கோடா, கையடிக்காத. ஆமா, நீங்க 4 பேர் எங்க நாடக ஏஜென்ட் இருக்காங்க, அங்க என்ன பண்ற? அங்க யார ஊனா போட போறீங்க? நாட்டுக்கு மந்திரி வேணுங்கிற அவன் பாட்டு போனேன். சரி சரி, நீங்க 4 பேரும் எனக்கு மந்திரியோட பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? நாங்க பாப்பா. ஆனா நீ தினம் 100 ரூபா கேட்பிய. 100 ரூபாய் பத்தாது. பத்தாதா? பத்தாது. தினம் வந்து ஒரு செவ்வாழை கோட்டை வாங்கி கொடுத்து நீ வேலை பாட்டு. ஆமா, 255 ரூபா சும்மா வரல. விடிய கால ஒண்ணு 350 ரூபா. ஆமா, இதெல்லாம் நீங்க எல்லாம் வாங்கி தர மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. சரி, எனக்கு நானே மந்திரி வேலை பார்த்துக்கிறேன். பாரு பாரு பாரு. ஆமா,
மந்திரியாரே, நம் நாட்டில் கூடிய குடிமக்கள் அனைவரும் எப்படி இருக்கார்கள்? மந்திரியாரே, நம் நாட்டில் எந்த ஒரு மக்களுக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு குறை வரக்கூடாது. இது சரியாக இருக்க வேண்டும். இப்ப தாண்டா நான் நாட்டுக்கு மண் நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கெத்தே இருக்குதுடா. சரி, நீங்களும் மந்திரி வேலை பார்க்க மாட்டீங்க, நானே எனக்கு மந்திரி வேலை பார்க்கறதுக்கு நானே பார்த்துக்கிறதா? கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் சுகம் வருமா? கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோலத்தில் இனிமேல் சுகம் வருமா? மாலையில் ஒரு நாள் சுகம் வரலாம்,
நகரை இழந்து விட்டோம். நாட்டு மக்களை விட்டே வந்து விட்டோமே. இதற்கெல்லாம் காரணம் என் மைத்தினுடைய வஞ்சகத்தான். நாட்டை அபகரித்து விட்டான். மகனத்தை அபகரித்து விட்டான். மைத்திரன் தானே இது எதிர்பார்த்துக் கொண்டிருந்த எனக்கே அவன் ஏதோப்படி ஏமாற்றி எங்களை நாட்டை விட்டே விரட்டி விட்டானே. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? எப்படி வாழப் போகின்றோம்? பாவம் சாதாரண என்ற பெண்ணை மனம் முடித்து அவளை கண்களாக வைத்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவளை மனம் முடித்தேன். ஆனால் என்னையும் அவளை நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி எங்களை விரட்டி விட்டார்கள். நீ என்ன வேலை தெரியும், என்ன தொழில் தெரியும், எப்படி நாங்கள் வாழ்க்கையை துவங்குவோம், எந்த மாதிரி வேலைகள் செய்து நாங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாட என்று தெரியும். என்ன செய்ய போகின்றேன்? மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாயொழி, கலகம் எனது காவியம், நான் கண்ணில் வாழ்ந்த கோவி. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாயொழி. காப்பாற்ற வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு வேலை வெற்றி சென்றாவது ஏதேனும் தொழில் செய்யலாவது பிழைத்துக் கொள்ள வேண்டும். பார்ப்போம். சாதாரணத்தை பார்த்து தைரியம் சொல்ல வேண்டும். அவளுக்கு நான் ஆதரவு சொல்ல வேண்டும், அவள் எனக்கு ஆதரவு சொல்ல வேண்டும். அவர் வந்து கொண்டிருக்கிறார். மன்னவள் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே, புண்ணியம் சேரும் புகழ் பிறந்த பூமஞ்சள் கொத்தே கொத்தே.
ஒரு மண்ணில்லை தங்குமிடம் தங்கமண்டும் ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆராரிரோ அன்னமும் பாடும் தவிர்த்திருந்த பாடு முத்தேன் புண்ணியம் சேரும் போகிறத உமந்து கொண்டேன் ஆறுவத்தி போனாலும் ஆறுவத்தி போனாலும் எடுத்து போனாலும் எடுத்து போனாலும் காணாமலே நான் பார்த்திருக்கேன் சாமி காத்திருக்கேன் ஒரு துன்பம் வந்து வீடுகளில் கதவை தட்டும் பாதம் ஒரு துன்பம் வந்து மதர்களின் நெஞ்சை தட்டும் 7 நாளில் வெள்ளியில ஒரு நாளில் தள்ளியில யானை கட்டியாலும் வந்தவனும் யானை கட்டவாசல் வந்திருப்பார் வெளி கொண்டு வந்த செல்வங்களும் வெளிகளும் எதிர்பார்த்திருப்பார் வரும் காலம் வாழும் எனக்கு தான் பாடும் தப்பினத்தை பாடும் தங்குமிடம் சங்கமண்டு அறிவார் பாடும் தப்பினத்தை புண்ணியம் தரும் புண்ணியத்தை உமங்கள் கொண்டேன்
நாட்டை இழந்து நகரம் இழந்து எல்லாத்தையும் இழந்து நானே கதி என்று என் கணவர் என்னோடு வந்து விட்டார். இருந்தாலும் என் கைத்தொழில் என்று நான் கற்ற தொழில் எப்படியாவது அதை வைத்து நம்மை பிழைத்து விடுவோம். என் கணவரே எப்படி இருக்கிறாரோ, என்ன செய்கிறாரோ, என்னவென்று நினைக்கிறாரோ தெரியவில்லை. அவரை நான் பார்க்கிறேன். புதிய வானம் புதிய பூமி என்ற பாடல். புதிய வானம் அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அன்பளிப்பளித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல பகவதியின் அருள் பெற்று பல்லாண்டு காலம் சீர சிறப்பாக வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறோம். என்ன காரணம் நம்முடைய வாழ்க்கை இப்படி நிற்கிறதா ஆகிவிட்டதே சார். நாம் என்ன செய்வது, என்ன மாதிரி வாழ்க்கை வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். கடைசியில் பார்த்தீர்கள் சாரா, நீயும் நானும் சந்தோஷமா வாழ வேண்டும் இடத்திலே இப்படி நிற்கிறேன் என்று இருக்கிறோம். சாரா, உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ. அத்தான், நீங்க ஒண்ணும் கவலை வேண்டாம். அப்படியா? நாம் எப்பவாவது நம் இருவருக்கும் ஏதோ ஒரு கைத்தொழில் இல்லாமல் போய்விடுது. அப்படி என்றால் அத்தான், என் கையால் செய்யப்பட்ட சவுக்கம் எனக்கு என்று ஒரு கைத்தொழில் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இது கையால் நெய்யப்பட்ட சவுக்கம். இதை கொண்டு இது எவ்வளவு விலமதிக்க முடியாத ஒரு பொருள். இதை கொண்டு போய் நமது நாட்டில் எங்க வேணாலும் விட்டு கொண்டு வரணும். இதை வைத்து நம்ம பிழைத்துக் கொள்ளுவோம். இதுவும் நல்ல யோசனை தான். சதார், இது உன் கையால் நெய்யப்பட்ட சவுக்கம். சவுக்கம் இருக்கிற அழகை பார்த்து பெரிய மன்னர்கள் வாங்கிக் கொள்வார். எப்படியாவது சவுக்கத்தை வைத்து அவர்கள் கொடுக்கின்ற வராகனை வாங்கி கொண்டு வந்து தந்துள்ளனர். இது எவ்வளவு வராகன் தருவார்கள்? எவ்வளவு வேணாலும் தருவார்கள். 1000 வராகன் தருவார்கள். நானும் நினைக்கிறேன். சரி, இப்பொழுது சென்று பத்திரமாக இதை விட்டு கொண்டு போய் பத்திரமாக வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள். சரி, அப்படியே இந்த உத்தியானந்த வந்து பத்திரமாக இருக்கு. மூலதனம் வந்து விடுவீங்க. அப்படியா?
இந்த சமூகத்தை விட்டு கொண்டு வர சொன்னேன். என் கணவர் விட்டாரோ விற்கவில்லையோ என்று தெரியவில்லை. ஆனால் நான் வருவரையிலையும் இந்த உத்தியோகத்தில் இருக்க சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி எங்க திரிகிறாரோ இல்லை அதை விட்டு கொண்டாரோ விலை போனதோ போகவில்லையோ தெரியவில்லை. என்னால என்னை நினைத்ததுனால எவ்வளவு என் கணவர் கஷ்டப்படுகிறார். ஆனால் கணவன் மனைவி இப்படியெல்லாம் எப்படியோ வாழ்ந்திருக்காங்க. அரிச்சந்திரன் சந்திரமதி பிரிஞ்சிருக்காங்க, தமயந்தியை பிரிஞ்சிருக்காங்க. அது போலவே அவங்களெல்லாம் வாழ்க்கையில வந்த விளைவுகள் மாதிரி தாங்களுக்கு அப்படி ஏற்பட்டதா? பச்சை கிளியானால் பறந்தே நான் தேடினேன், பாடி வந்தேன் எனக்கு கொஞ்ச நேரம் கூட அவரை விட்டு பிரிந்து நான் இருக்க மாட்டேன். என்னை மனதில் நினைத்துக் கொண்டு எங்கே அவர் அழைந்து திரிகிறார்களோ தெரியவில்லையே. இறைவா, எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்து விட்டார்? கூட பிறந்தவனே நாடும் நகரம் எல்லாம் வாங்கிக் கொண்டு யாருமே வாங்கிக் கொண்டு வர அரண்மனையில் வாழ்ந்தவர் இப்படி எல்லாம் இந்த வெயிலையும் இந்த வேலையிலையும் எங்கே அழைகிறாரு தெரியவில்லையே. மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்தகலாம் நீரானே, மணமலரே திருமகனாய் மங்கள
இறைவா, அந்த சிவன் தான் எனக்கு அம்மா தாயே பராசக்தி, எங்களுக்கென்று ஒரு வாழ்வை, எங்களுக்கென்று ஒரு நிலைமை எப்பொழுது நீ கொடுக்க போகிறாயோ, நானும் என் கணவரும் எப்பொழுது நிம்மதியோடு வாழப் போகிறோமோ அது என்றும் கிடைக்கும் தாயே, கிடைக்கும். மதும் மங்கையுடன் நான் இருப்பேன். காதல் என்பது தேங்கோடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. காதல் என்பது தேங்கோடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. காலம் அது கனவாய் போனால் மன்னார் உள்ளத்தை தளர்வு கண்களா உறவுக்கு காரணம் பெண்களா உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு அந்த ஒருத்தியை உயிராய் உள்ளத்தின் தளர்வு கண்களா உறவுக்கு காரணம் பெண்களா. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிருக்கு எதுவும் உணராது. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிருக்கு எதுவும் உணராது.
இந்நேரம் எனது அமைச்சர் வர வேண்டியவர் ஜீவனையும் வரவில்லை. என்ன காரணம் என்று புரியவில்லையே. மது கிடைக்கவில்லையா இல்ல மங்க கிடைக்கவில்லையா என்று தெரியவில்லை. யார் அங்கே? மந்திரியாரே, மதுரை அருந்திவிட்டு இன்று வந்திருக்கிறீர்கள். அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஓ, புதிதாக இடத்தில் வாங்கியதா அந்த மது எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்த்தார். மகாராஜா, இத குடிச்ச உடனே சல்லுன்னு ஏறுதுங்க. அப்படியா? ஆ? நீங்க வேணா கொஞ்சம் குடிச்சு பாருங்க. குடிக்கத்தானே இருக்கிறோம். இந்தாங்க குடிங்க. இதுக்கு பெயர் என்ன? பட்டசாராயம். பட்டச்சாராயம். இது நீர் பிறந்தி. அதெல்லாம் வெளிநாட்டு சரக்கு. ஆ. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆ. ஏறும். இத குடிச்சீங்கன்னா உடனே ஏறும். உள்நாட்டு இதுக்கு பெயர் முதலில் வந்தது சாராயம். மனிதனுடைய ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயக்கூடிய சாராயம். இது நாளடைவில் சாராயம் என்று பெயர் வந்தது. ஆமாமா. எப்படிங்க? மோந்து பார்க்கும் போதே சிவக்கின்னு ஏறுது. இந்த சாராயம் எங்க காய்ச்சினாங்க? இதா, ஏன் கேட்கறீங்க? இது காக்காத இடமே இல்ல. இதுக்கோசரம் நான் செய்ததுக்கு போய் தேடி வந்தேன். எங்க முடியும்? ஊத்தி கொடுத்தாங்க ஒரு ரவண்டே, இப்ப உலகம் சுற்ற அடிப்பான ரவண்டே. ஊத்தி கொடுத்தாங்க ஒரு ரவண்டே, அதுக்குள்ள நான் வேண்டிய சாதிப்பேன்.